Hi everyone, Udu 2025 உடைய வீடியோ நம்பர் 14. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சப்ளையர்ஸுக்கு பேமெண்ட் செய்யறது எப்படி. லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன், ஓப்பனிங் பேலன்ஸ், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் சப்ஜெக்ட் கிளியராக விளங்கும். ஓகே, வெண்ட பேமெண்ட் செய்யறதுக்காக அப்படிங்கிற சப்ளையருக்கு பேமெண்ட் செய்யறதுக்காக அக்கௌண்டிங் டேபுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்டிங் டேபுக்குள்ள போனதுக்கு பின்னால பாருங்க, உங்களுக்கு வெண்டர் ஒரு டேப் இருக்குது. அந்த வெண்டர் டேப்ல கிளிக் பண்ணுங்க. வெண்டர் டேப்ல கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு பாருங்க பில்ஸ் ஆப்ஷன் இருக்குது, ரிஃபண்ட் இருக்குது, ரிசிப்ட்ஸ் இருக்குது, பேமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ப்ராடக்ட் வெண்டர் இருக்கு. நான் வெண்டரை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம், ப்ராடக்ட் பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு. ரிசிப்ட்ஸ் எங்க நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம், ரிஃபண்ட் வந்து எங்க ஃபியூச்சர் வீடியோஸ்ல நாங்க பேசுவோம். ஓகே சரி, அப்ப எங்க சப்ளை பேமெண்ட் செய்யறதுக்கான ரெண்டு மெத்தட் இருக்கு. சப்ளையருக்கு பேமெண்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் என்ன செய்யறேன்னு சொன்னா பில்லுக்குள்ள போய் செய்யலாம். அது நாங்க லாஸ்ட் வீடியோஸ்ல செஞ்சோம். கேஷ் பர்ச்சேஸ், செக் பர்ச்சேஸ் செய்யற நேரத்துல பில்லுக்குள்ள போய் செஞ்சோம். ஓகே, அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அது எனக்கு ஈஸியான மெத்தட். பில்ல செலக்ட் பண்ணியாச்சு, அதுல நாங்க எவ்வளவு பே பண்றோமோ அந்த பேமெண்ட் பண்ற அமௌண்ட் போட்டுக்கலாம். அது எங்களுக்கு இப்போ ஈஸியான மெத்தட். ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஈஸியான மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். பில்லுக்குள்ள போங்க. பில்லுக்குள்ள போனதுக்கு பின்னால நீங்க யாருக்கு பே பண்ண போறீங்களோ அந்த சப்ளையருடைய பில் லிஸ்ட் வைஸ் காட்டும். அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க பே பண்ண போறது யாருக்கு, நீங்க யாருக்கு பே பண்ண போறீங்க. ஒரு சம்பூர்ண லிஸ்ட் காட்டுது, அதுல நீங்க யாருக்கு பே பண்ண போறீங்க. ஓகே, விஜயா புக் ஷாப்புக்கு பே பண்றீங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால டொப்ல பாருங்க பேன்னு ஒரு ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகுது. செலக்ட் பண்ணதுக்கு பின்னால தான் ஆக்டிவ் ஆகும். செலக்ட் பண்ணதுக்கு பின்னால பேன் ஆக்டிவ் ஆகுது. அதில் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு அந்த பேமெண்ட் விண்டோ லோட் ஆகும். ஓகேயா, இதுல வந்து நீங்க எங்க இருந்து பே பண்ண போறீங்க, எந்த பேங்க்ல இருந்து பே பண்ண போறீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது கேஷ் கேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னால நீங்க எவ்வளவு பே பண்ண போறீங்க. இந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்றீங்கன்னா ஓகே, ஃபுல் அமௌண்ட் அப்படியே வருது, அதை அப்படியே பே பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இதை ஹாஃப் பேமெண்ட் பண்றீங்கன்னா கட்டாயம் இந்த ஹாஃப் அமௌண்ட் டைப் பண்ண தான் வரும். ஓகே, டேட் அக்யூரேட்டா போட்டுக்கோங்க. கிரியேட் பேமெண்ட் கொடுத்தீங்க சொன்னா எங்களுக்கு சப்ளை பேமெண்ட் செய்யலாம். இதே அடிப்படையில் தான் நாங்கள் கேஷ் பர்ச்சேஸ், அதே மாதிரி செக் பர்ச்சேஸ் செய்யற நேரத்தும் இதே அடிப்படையில் தான் செஞ்சோம். ஓகேயா சரி, அப்போ வெண்ட பேமெண்ட் இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னீங்க, டிஃப்ரெண்டான மெத்தட். எஸ், அந்த டிஃப்ரெண்டான மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்க நீங்க வெண்டர்ஸுக்குள்ள போய் பாருங்க, பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். வெண்டர்ஸுக்குள்ள பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கலாம். அது கூட போங்க. இது வேலிடேட் ஒன்று இருக்குது, ரிசெட் டிராஃப்ட் இருக்குது. அது நீங்க கம்ப்ளீட் பண்ணல இல்லையா, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே போவோம் சார். நாங்கள் அதை நெக்ஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி ஓகே, வெண்டர்ஸ்குள்ள வந்து பேமெண்ட்டுக்குள்ள வாங்க. ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மாதிரி பெண்டிங்ல இருக்குது, நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணல. இன் பேமெண்ட் ஓகே கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குது இல்லையா. ஓகே கம்ப்ளீட் ஓகே கம்ப்ளீட். ஓகே சரி, இப்போ நான் சொன்ன இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன், அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெண்டர்ஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கு பேமெண்ட்ஸ் அதே பேர்ல இருக்குது ஒரு ஆப்ஷன், அதில் கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணதுக்கு பின்னால நீங்க உங்களோட பில்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்றது இல்லை, நீங்க யாரு உங்களோட கஸ்டமரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி காட்ட போறீங்க. ஓகே, உங்களோட கஸ்டமரை செலக்ட் பண்ணி காட்டலாம். ஓகே, இன்னைக்கு பில் இன்னைக்கு நாங்க யார் யாருக்கு பே பண்ணிக்கிறேன்றது கீழே லிஸ்ட் ஒன்று காட்டும். நீங்க எந்தெந்த சப்ளையருக்கு பே பண்ணிக்கிறேன்றது கீழே காட்டுது. ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, நியூ போயிட்டு ஓகே உங்களோட சப்ளையர் நீங்க யாருக்கு பே பண்ண போறீங்க அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ண தான் போறோம். நான் ரிசீவ் சம்பந்தமா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ளையரை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் அவர்கிட்ட வருதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேப் கீ பிரஸ் பண்ணுங்க. எவ்வளவு அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து வருதுன்றது நீங்க ஓகே இப்போ இப்படி கொடுக்குற நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க கீழ்
ஓகே, அப்போ இந்த அடிப்படையில் எங்களுக்கு பில் வைஸ் பேஜ் செய்கிறது தான் எங்களுக்கு ஈஸியான மெத்தட். ஓகே, நீங்கள் பில் வைஸ் போகாம என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் டிரெக்ட் அங்கே பேமெண்ட்டில் போய் செஞ்சீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை போடலாம். ஆனால் இந்த பில்ன்றது வந்து எனக்கு மெப்பாக போகிறது இல்லை. ஓகே, பே பண்ணுற நேரத்தில் ஹாஃப் பேமெண்ட்டாக ஃபுல் பேமெண்ட்டான்றதை கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கொண்டீங்க சரிண்ணா. ஓகே சரி, அப்போ இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு சப்ளையருடைய பேமெண்ட் செய்கிறது எப்படின்றது வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஹாஃப் பேமெண்ட் செய்கிறது எப்படி, ஃபுல் பேமெண்ட் செய்கிறது எப்படி, சப்ளையருக்கு மட்டும் அந்த சப்ளையரை நேமை மேப் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது எப்படி, அப்படின்னு சொன்னால் பில் வைஸ் பேமெண்ட் பண்ணுறது எப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது இப்போ ரிசீவ் மணி ஃப்ரம் கஸ்டமர் கிட்ட இருந்து காசு கிடைக்குது, கிடைக்கிற நேரத்தில் அதை என்டர் பண்ணுறது எப்படின்றத டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.